ஒரு நிறுவனங்க. ஒரு நிறுவனத்தில ஒரு நிறுவனத்தில பணிப்பெண்கள் எல்லாம் நெறைய இருக்காங்க. இல்லைங்களா? பணிப்பெண்கள் எல்லாம் நெறைய இருக்காங்க. அதில ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப்பும் இருப்பாங்க. அதே அதே சேம் பணி செய்றதுக்கு அது ரெகுலர் ஸ்டாஃப்பும் இருப்பாங்க. இல்லைங்களா? அந்த ரெகு இருக்கிறவங்க வந்து ஒரு மேலாளர் மேலாளர் இருக்கார். மேலாளர் வந்து அதுவும் பெண்ணு. பெண்களுக்குள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்கிற பெண் வந்து எப்படி ஒரு டீசென்ட்டா நடக்கணும் தெரியுங்களா? என்ன? ஆஃபீஸர்னா ஆஃபீஸர் மாரி நடக்கணும். நீ குப்பை தொட்டியில ஜெனிச்சு, குப்பை தொட்டியில வளர்ந்து, எப்படியோ தத்தி குத்தி ஆஃபீஸர் ஆன மாதிர, அந்த ஃபேமிலியோடைய பிளட்டோடைய சர்க்குலேஷன் இருக்குல்ல, அந்த புத்திய என்ன ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் கழட்டி வச்சுட்டு வெளிய வந்துரணும். செப்பல் கழட்டி வைக்கிறோம்ல, அது மாரி அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஆஃபீஸரா உள்ள வரணும்னு. ஆஃபீஸர் அப்படின்ட்டு உள்ள உட்காரணும். என்னம்மா என்ன விஷயம்? பார்த்து பண்ணுங்க, செய்யுங்க, புள்ளிங்க செய்யுங்க. ஓகே. ஒருவர் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அந்த நபரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க, புடிங்க, செய்யுங்க. இதுக்கு ஒரு 25 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க சீனியர். அந்த இந்த சீனியருங்கிறதுக்கு வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் மற்ற ஸ்டாஃபுகளை அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீயே அவங்கள வந்து மட்டம் தட்டினால் மற்றவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு? இது யார் வழி நடத்திட்டு போகிறதாரு? ஆஃபீஸர், மேலாளர். இல்லைங்களா? மேலாளர். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஒரு ஒரு வீடு வந்து நல்லபடியாக சுபட்சமாக இருக்கிறது காரணம்னா வீட்டினுடைய தகப்பன், வீட்டினுடைய தலைவர். அது மாதிரி தானுங்க ஒரு நிறுவனம். நம்ம கரெக்டாக இருந்தோன்னா அந்த நிறுவனம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நிறுவனத்தில் ஓட்டுநர் எங்கே இருக்கணும்? கார்கிட்ட இருக்கணும், காரை துடைக்கணும், செட்டில் இருக்கணும், ஃபோன் பண்ணால் உள்ளே வரணும். இன்னொரு பியூனுன்னா உன்ற வேலையை மட்டும் நீ பார்க்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், உன்ற வேலையை மட்டும் நீ பார்க்கணும். இன்னொரு ஸ்டாஃபை கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் வேலையெல்லாம் இதெல்லாம் இந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும், பிடிக்கணும், எந்த கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கணும். இதுதாங்க ஆஃபீஸர். என்னங்க? இதுதான் ஆஃபீஸர். நல்லா படித்து நல்ல ஹையஸ்ட் புத்தி உள்ளவங்க இப்படித்தான் நடந்துக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? நான் புரியுதா நான் சொல்கிறது உனக்கு? யாருக்கு சொல்கிறேன்னு உனக்கே தெரியும். டீசென்ட், டிசிப்ளின், ஒபீடியன்ட் அப்படி நடக்கணும். பிஹேவிங் வந்து ஃபஸ்ட்டு. யாராக இருந்தாலும் மனுஷராக மதிக்கணும். நம்மளை மாட அவங்கள ஒரு மனிதர். நம்மளை மாதிரி இதயம், கோபம், தாபம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். ஆஃபீஸுங்கிற ஒரே தகுதி தான் உனக்கு இருக்குதே தவிர வேறு தகுதி என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். வேறு என்ன தகுதி உங்கள்கிட்ட இருக்குது சொல்லு பார்க்கலாம். அந்த ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஒரே தகுதி தான் உங்கள்கிட்ட இருக்குது. வேறு ஏதாவது தகுதி இருக்கா? இல்லையே. உனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு இங்கே பணிப்பெண்ணை தவிர மற்ற தகுதி எக்கச்சக்கமாக இருக்குது. சொன்னால் நீண்டுகிட்டே போகும். அந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்க அவங்க. இருந்தாலும் பணிப்பெண் வந்ததுன்னா உள்ளே வரும்போது அதையெல்லாம் தள்ளி போட்டுட்டு பணிப்பெண்ணாக உள்ளே வர்றாங்க, வேலைக்கார பெண்ணாக உள்ளே வர்றாங்க. அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்கள நீ கொத்துற, சீன்ற, பர்சனலெல்லாம் தொடுற, அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசுகிற, அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிற. இதெல்லாம் தேவையா உனக்கு? தேவையா? அவங்க ஹஸ்பண்டை பற்றி பொழுதுனைக்கும் பேசுகிறீங்க. ஏன் அவங்க ஹஸ்பண்ட் மேலே என்ன உனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் சொல்லு பார்க்கலாம். ஏன் அப்படி பேசுகிற? எதாக இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டை தொட்டு பேசுகிற. அவங்க தானே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் ஒர்க் பண்ணலையே. சொல்லு பார்க்கலாம். இது நியாயமா? அது அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு அது காதுக்கு போகும்போது கோபம் வருமா வராதா? சொல்லு பார்க்கலாம். தப்பல்லவா? தப்பு ரைட்டு பார்த்து பேசணும். என்ன கரெக்டுங்கிறத வந்து நம்ம நடந்துக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம வேலை கரெக்டாக பாரியா? நீ யார் என்ன சொல்லுவா? உனக்கு ஆள் சரியில்லையா? வேலை செய்கிற சரியில்லையா? மாற்றி விடு, ரிப்போர்ட் எழுது, கம்ப்ளைண்ட் பண்ணு.
ஒரு ஆஃபீஸருங்கிற கத்தை காட்டு. அதை விட்டு போட்டு அவங்க பர்சனல் எல்லாம் நோண்டுனீன்னா என்ன, அவங்களும் நோண்டுவாங்கல்ல. ஆஃபீஸர்னா ஆஃபீஸர் மாதிரி சர்வீஸ் பண்ணுன்னு சொல்ல வர்றேன். வச்சுருக்கீங்களா? பாய். ஓகே. இது எல்லாத்துக்கும் தாங்க, எல்லாம் பொதுவாக ஜென்ரலாக நடக்கிறத இந்த விஜயராகவன் வந்து எங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னார். நான் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய்.